என் செல்ல குழந்தையே, இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். இன்று சரஸ்வதி பூஜையினுடைய நன்னாளில் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். வராகி வருவது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. இந்த வராகி உன் முன்னால் நிற்பது அவ்வளவு எளிதான காரியத்திற்காக அல்ல. நான் உன் முன்னால் வந்து நிற்பதும் உனக்கான வார்த்தைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதும், இந்த நாட்களில் உன்னோடு நான் இருந்து உன்னை ஆட்டுவிப்பதும், உன் வாழ்க்கையின் உனக்கான எதிர்காலத்தை உள்ளபடி உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும் என்று நாம் யோசிக்கும் தருணம் இனி எல்லாமுமாக நமக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நம் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைய வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்று நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற எவ்வளவு பெரிய விஷயங்களானாலும் அதை நாம் சட்டென்று அடைந்து விடுகின்றோம். எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் மாயை என்பது அனைவருக்கும் புரிய வரும். அது நடக்கிறது, இது நடக்கிறது, அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட நடப்பதையும் கிடைப்பதையும் என்னவென்று யோசித்து நமக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டோமானால் அத்தனையிலும் நாம் விரும்புகின்ற வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ தேடுகின்ற சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கான நேரம் வரும் வரையும் இந்த வாழ்க்கை எல்லா நன்மைகளையும் நமக்கு தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கும். நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தொடரும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நமக்கென கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் எதையுமே இழந்து விட்டதற்காக கலங்கி கொண்டிருப்பதை விட நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அதிசயங்களை எண்ணி பேரானந்தம் அடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த தாயின் அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதனை விட இன்று உனக்கு இருக்கின்ற துன்பங்களை முதலில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கொடுக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ எவ்வளவுதான் யோசித்து பார்த்தாலும் உனக்கு சட்டென்று புரிந்துவிடாத ஒரு மனநிலையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லா நிலையிலுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏதாவது ஒன்றை தந்து விடாதா? நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிடாதா? நாம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்கள் நம் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் உனக்கே புரியாமல் உன் பின்னால் நடத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அத்தனைக்கும் சூழ்ச்சிகள் தான் காரணம். சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம், சூழ்ச்சிகளை அதிகமாக உனக்கு கொடுக்கின்ற உலகம். எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை உனக்கு சரியாகவே கொடுக்கும். எதை தருவதாக இருந்தாலும் அதை உனக்கு நிறைவாகவே கொடுக்கும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். அத்தனையிலும் இது போன்ற விஷயங்களும் இது போன்ற நன்மைகளும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு வேண்டிய மாற்றத்தை நடத்தும் நேரம். இனி என் பிள்ளை, எதையுமே நீ நினைத்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் காண்பித்து கொடுக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இனி அத்தனைக்குமான வெற்றி உன்னை தேடி தேடி வந்து கிடைக்கப்பெறும். அத்தனைக்குமான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
இந்த தாயினுடைய அரவணைப்பு ஒரு பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இந்த அன்பு மட்டும் ஒருவருக்கு நிலையானதாக கிடைத்துவிட்டால் போதும். அது ஒன்றை பற்றி கொண்டே நாம் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்பது உன்னுடைய சிந்தனையாக இருந்துவிட்ட பிறகு இனி எதற்குமே கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இனி எதற்குமே தயக்கம் கொண்டு கலங்கிவிட வேண்டிய தேவையில்லை. உன்னை சுற்றிலும் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மையினுடைய வெளிப்பாடு. என் பிள்ளையே, நீ எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? நம்மோடு பழகுகின்ற எத்தனை பேர் உண்மையான நம் மீது அன்பு கொண்டு பழகுகிறார்கள், எத்தனை பேர் பொறாமை எண்ணங்கள் கொண்டு பழகுகிறார்கள் என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? இவர்களினுடைய பொறாமை எண்ணங்களும் பொறாமை குணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் நல்லதை நடத்த அனுமதி கொடுப்பது கிடையாது. நல்லது நினைக்கின்றவர்களும் இருக்கிறார்கள், தீமையை பற்றி யோசிப்பவர்களும் இருக்கின்றார்கள். நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் உன்னுடைய மனதை காயப்படும்படி நடந்து கொள்வதில்லை. நல்ல விஷயங்களை உனக்கு நிறைவாக தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் உன்னை பற்றி தோண்டி துருவி கேள்விகளை கேட்டு பழைய விஷயங்களை பற்றி பேசுவதில்லை. ஆனால் யார் ஒருவர் உனக்கு தீமையை நடத்த நினைக்கின்றாரோ, யார் ஒருவர் உனக்கு தீய விஷயங்களை பற்றி பேச நினைக்கிறார்களோ, தீய விஷயங்களை சொல்லிவிட நினைக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக நடத்தி விடுகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லா நிலைகளிலும் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. அடுத்த நேரம், அடுத்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் நிலை. இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்ற பதற்றங்களை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று உணர்ந்திடும் பொழுது இதிலிருந்து நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைந்திடுவாய். மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ அடைந்திடுவாய். உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமோ அதை சரியாகவும் தரமாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தேதி என்னவென்று கவனித்தாயா? 1/10/2025. அந்த எண்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று உன்னுடைய மனதிற்குள் ஓடும் அல்லவா? தொடர்ச்சியான எண்களாக உனக்கு தெரியலாம். 1 10 20 25 10 20 25 என்று வரிசையாக வருவதனால் இந்த எண்ணை நீ இன்று அதிர்ஷ்ட எண்ணாகவே எடுத்துக்கொள்ளலாம். என் குழந்தையே, தெளிவான ஒரு நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெளிவானதாக கிடைக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்பதும் தெளிவடைந்துவிடும். நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் என்னவென்றும் நம்மை தேடி வருகின்ற சூழ்நிலைகள் என்னவென்றும் நமக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னோடு எதற்கும் எப்பொழுதும் தயங்காமல் வருகின்ற இந்த தாயின் அன்பு ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை விட்டு விடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர்த்து விடாது. உன் முன்னால் நிற்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்புகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை காயங்களை தாண்டி ஒரு வெற்றியை நோக்கி நீ பயணப்படுகிறாயினும் பொழுது இந்த காயங்கள் உனக்கு வேண்டியபடி நன்மைகளை நிச்சயமாக தரும். உன் மனதிற்கு நீங்காத ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்கும், இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுக்கும் என்பதனையும் உனக்கு உணர்த்திவிடும். உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் சரியாக கணித்துவிட முடியும். உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று உனக்கு சரியாக உணர்த்திவிட முடியும். இனி எந்த சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கென்று நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடங்களில் எல்லாம் நமக்கு துன்பங்களும் வேதனைகளும் வந்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடங்களில் எல்லாம் நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் வந்து கொண்டிருக்கின்றதோ, அதையெல்லாம் தாண்டி இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை
சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றியை கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என் நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வருகின்ற ஒரு விஷயம் உன்னை சர்வ நிச்சயமாக பேரதிசயப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி உனக்காக எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பது உன் மனதிற்குள் பதிந்திருக்கட்டும். என் குழந்தையை, ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அது விதிவசப்படி நடக்கலாம். அதுதான் விதியாக இருக்கலாம். இப்படித்தான் இவர்களுக்கு நடக்க வேண்டும் என்பது நியதியாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அது அங்கு சென்றதால் நடந்து விட்டது, இங்கு சென்றதால் நடந்து விட்டது என்று சொல்லி புலம்புவதை விட எங்கிருந்தாலும் இதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எங்கிருந்தாலும் இந்த விஷயங்கள் இப்படித்தான் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எந்நாளுமே எந்த நிலையிலுமே இந்த தாயின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்கின்ற என் பிள்ளை, அதுபோல உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு பழகுகின்ற நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் இதை கண்டு ரசிப்பார்கள். ஆனால் அதே நேரம் யாரெல்லாம் உனக்கு தீய எண்ணங்கள் கொண்டு நின்றார்களோ அவர்கள் எல்லோரும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடன் பொறாமைப்படுவார்கள். உனக்கு தீமைகளை நடத்த முயற்சி செய்வார்கள். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றிகள் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை எந்த உண்மைகளையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அத்தனையிலும் இருந்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எல்லாமுமாக உனக்கு இந்த நேரங்கள் என்ன சொல்லித்தர வேண்டி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டோமானால் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியையும் வேண்டியபடி மாற்றத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும். எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரம். இன்று சரஸ்வதி தாயானவள் உன் இல்லத்தில் நின்று உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பாள். எந்த ஒரு விஷயம் நம் குடும்பத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த கல்வி செல்வம் அல்லவா, தன் பிள்ளைகளுக்கு ஞானம் சரியாக கிடைக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றோம். சரஸ்வதி தாயானவளினுடைய அன்பு உனக்கு கிடைக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியானபடி உண்மைகளை நிச்சயமாக உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வழிநடத்தட்டும். உன்னை அதிசயப்படுத்தி இந்த வாழ்க்கையின் பேரானந்தப்படுத்தட்டும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசிக்கின்ற பொழுதில் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிகழ்வான ஒரு உண்மைகள், நிறைவான ஒரு நம்பிக்கைகள் என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாது. இனிமேல் எதற்கும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்காதே. எதற்கும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து கலங்கி நிற்காதே. உன்னை தேடி நான் வந்திட்ட பொழுதில் உனக்கு அடுத்தடுத்த நிலையில் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கென்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எடுத்துச் சொன்ன உன் தாயானவள் எனக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்ல முடியும். உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரக்கூடிய நிலைமை உனக்கு நிச்சயமாக உருவாகும் என்பதனை என்னால் எடுத்துச் சொல்ல முடியும். அதனால் எதற்கும் கலங்குவதையெல்லாம் விட்டுவிட்டு, எந்த இடத்திலும் மனமுடைந்து போவதையெல்லாம் விட்டுவிட்டு, இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை அதிசயப்படுத்தி பேரானந்தப்படுத்துகிறது என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும். இனி உன்னோடு நான் இருக்கும் காலங்கள் உனக்கு வேண்டிய அத்தனையையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன் கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் நான் முடிவினை
நிறைவாக தந்து விடுகின்றேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னை வேண்டும் என்றே சோதனைப்படுத்தும் பொழுது என் பிள்ளை, இறை நம்பிக்கையோடு நீ அந்த இடத்தில் அப்படியே தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அடுத்த செயலை செய்ய தொடங்கிவிடு. தாமதிக்காதே. தாமதங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகளை தராது. தாமதமாக இருந்தோமானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்காது. நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைகளை நடத்தி தரும் வேலை. இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் நிலை. கலங்காது நின்று சரியான பதிலை என் பிள்ளை பெற்றிடும் வேலை. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நிச்சயமான வெற்றி தெய்வத்தின் அருளால் கிடைக்கவே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.